ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க. மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. அவர் குரு பார்வையில் இருக்கிறது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறதுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க. மனதெளிவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்க புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்க குழப்பங்கள் எல்லாமே தானாக நீங்கிவிடும். அந்த மாதிரி கிளாரிட்டியான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். எனவே உங்களுக்கு சிறப்பாக வகையில் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியில் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமைதுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனமான அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களோட அறிவு கூர்மை காரணமாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல அனுபவம், நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு வெளியாகும். அதனால உங்க தொழில உங்க வருமானம் ஈட்டக்கூடிய எந்த சோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க. உங்களது ஃபியூச்சர் குறித்த, எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்களை நீங்கள் உங்களுக்கு புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிர்கால சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாளுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்கன்னா அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கலகலப்பாக இருக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுனால நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் தெளிவாக மாறும். இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல ஒரு ஊன்றுகள் போல ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்க செயல்பாடுகள் இது வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம். இப்படிதான் செய்யணும், இதுக்குள்ளதான் நீ செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை இப்ப நீங்கி ஃப்ரீடமாக உங்க காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல சுதந்திர உணர்வு இன்னைக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. எழுத்துத்துறை, இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக அமைதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சொசைட்டிலும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. இந்த தினம் சிறப்பான ஒரு நாளுங்க. நல்ல தெளிவான ஒரு நாள். புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகும். அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தினம் உடல் நலன்ல, உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவைப்படலாங்க. அக்கறை தேவைப்படலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த தினம் யாராவது உங்ககிட்ட கடன் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க நம்பகத்தன்மையை நீங்க மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறது நல்லதுங்க. அப்படி நம்பகத்தன்மை இல்லாதவர்கள பணம் கொடுத்தீங்கன்னா பண நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து சில சமூக நிகழ்ச்சிகள் நீங்க பங்கேற்கிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிலாக்ஸான மனநிலை வைக்க நல்ல உறுதுணையாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே குடும்பத்தோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது பார்ட்டியில் நீங்க கலந்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனக்குழந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆனாலும் அது நீங்க கண்டினியூ ஆகணும் அப்படின்னா உங்களை கடமை உணர்வுகளை சிறப்பாக நீங்க செயல்படுத்தணுங்க. உங்க காதலர் அப்படின்றப்போ உங்க காதலருக்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்ற கடமை என்னென்ன இருக்குன்னு இல்லையா அதெல்லாம் யோசித்து அதெல்லாம் நீங்க
சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா, உங்களது மனக்குறைந்த காதலர் உங்கள கேட்காமலேயே அவருடைய ஆசைகள வந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாருங்க. ஸோ அவருடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதுக்காக கொஞ்சம் யோசிங்க. சில கடமை உணர்வுகள் இத செஞ்சே ஆகணும். ஒரு காதலர்னா இத செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கடமை உணர்வுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்க காதலர்ட்ட இருக்குங்க. அதனால உங்க காதலருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இன்றைய நாள் இனிமையாக மாறுங்க. நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமான வாக்குறுதிலாம் இன்னைக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குறைபாடுகளை சரி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. ஏன்னா, உங்களது அலுவலக பணிகள்ல நல்ல உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். சீனியர்கள் எல்லாருமே ஒரு சிறப்பான வகையில ஏஞ்சலை போல் நடந்து கொண்டு உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பாங்க. எனவே நல்ல ஆதரவு பெறுவீங்க. உத்தியோக பணிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வீக்கெண்டுங்கிறதுனால நீங்க குடும்பத்தோட கொஞ்சம் கடை வீதிக்கு ஷாப்பிங் போகலாம். ஆனா கடை வீதியில தேவையில்லாத பொருட்கள வாங்குறத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா, இன்னைக்கு பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது. ஸோ பணம் செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மத்தபடி இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பெல்லாம் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை, நல்ல ஒரு மகிழ்ச்சியை, திருப்தி ஏற்படுத்திக் கொள்வீங்க. இப்பொழுது திருமண வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நீங்க நடத்தலாங்க. உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும். அலுவலக பணிகள்ல உங்கள நம்பி கொடுத்த பொறுப்புகள முடிப்பீங்க. அதனால செல்வாக்கு மேம்படும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நீங்க எத நினைச்சபடி நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையறதுனால, அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுங்க. எனவே சிறப்பான ஒரு நாள். மன தெளிவு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார சம்பந்தமான நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்க எதிர்காலத்திற்காக நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு தோன்றும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாக மாறுங்க. உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான வழிமுறைகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளை நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு ஏற்படுங்க. உங்க செயல்பாடுகளை ஒரு சுதந்திர தன்மை ஏற்படுறதுனால உங்க கட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கி விடுங்க. எழுத்து, இசை சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்க கண்ட்ரோல்ல வந்து எல்லாமே இருக்கும். அதனால ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால உங்க மன தெளிவு காரணமாக நிறைய காரியங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வெற்றிகரமாக அதை முடிக்க முடியுங்க. நல்ல தெளிவான ஒரு நாளாக அமைகிறது. உங்களுடைய புத்திசாலித்தனமும் கூடவே சேரும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் கண்டிப்பாக இருக்கீங்க. லாபம் மழையில நீங்க நனைய முடியும். ஸோ சிறப்பான ஒரு நாளுங்க இன்றைய தினம். தெளிவான ஒரு லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.